குர்ஆன் எவ்வளவு துல்லியமானது என்று சொன்னால் 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் உள்ளவற்றை கூட அன்றே அது துல்லியமாக அறிவித்திருப்பதை பார்க்கும்போது ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. எகிப்தில் ஒரு கல்வெட்டு ஒன்று கண்டெடுக்கப்படுகிறது. பிரம்மாண்டமான ஒரு ஸ்தூபியில் நடப்பட்ட ஒரு கல். 1414ஆம் ஆண்டு அந்த கல் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதில் ஏதோ ஒரு முக்கிய விஷயம் இருப்பதாக எல்லோருக்கும் புலப்படுகிறது. ஆனால் கல்வெட்டு எழுத்துக்களை அவர்களால் வாசித்தறிய முடியவில்லை. பன்னெடும் காலத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த கல்வெட்டு அதை நவீன காலத்தில் உள்ள மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்காக பிரெஞ்சு கல்வெட்டு ஆய்வுக்குழு வந்து அதனை ஆய்வு செய்து அதில் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார்கள். அதில் என்ன இருக்கிறது என்று அவர்கள் சொல்லும்போது தடயவியல் மூலமாக அதை அவர்கள் கண்டெடுத்து சொல்லும்போது சொல்கிறார்கள், இந்த கல்வெட்டு என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த எகிப்து நாட்டில் ஒரு குழு 152 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறது என்று அது துல்லியப்படுத்துகிறது. அந்த கல்வெட்டு சொல்லுகிறது. ஆனால் எகிப்துடைய வரலாற்று பக்கங்களில் எங்குமே அப்படி ஒரு நடைமுறை இல்லை, வரலாறு இல்லை. ஆனால் இந்த கல்வெட்டு இப்பொழுது புதிதாக சொல்லுகிறது, இதோ ஒரு 152 ஆண்டுகள் ஒரு புதிய குழு ஆட்சி செய்திருக்கிறது என்று சொல்லுகிறது. இப்போது என்னவென்றால், இந்த எப்படி சாத்தியம்? இது வரலாற்று பதிவுகளில் எங்கும் கிடைக்காத ஒன்று எங்கிருந்து இப்பொழுது இந்த கல்வெட்டு மட்டும் சொல்லுகிறதே, இது எப்படி சொல்வது இது என்று ஆய்ந்த போது அவர்கள் கண்டுபிடித்தார்கள், ஆமாம், எகிப்துடைய அரசு என்பது நீண்ட நெடுங்காலமாக ஃபிரௌனுடைய ஆட்சியாக தான் இருக்கிறது. ஃபிரௌன் குடும்பத்தினுடைய ஆட்சி தான் நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இடையில் ஒரு 152 ஆண்டு காலம் ஒரு புரட்சியின் மூலமாக இன்னொரு குழு அந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறது என்பது இந்த கல்வெட்டு சொல்லும் உண்மை. இப்பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் மீள்பார்வை பார்க்கின்றார்கள். அங்குள்ள வரலாற்று ஆசிரியர்கள் இதனை மீண்டும் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள். எப்படி இது கல்வெட்டு சொல்லக்கூடிய விஷயம் எப்படி சாத்தியப்படும் என்று ஆய்ந்த போது ஒரு விஷயம் குர்ஆனிலிருந்து தெளிவாக தெரிகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் இமாதில்லத்தி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத் வ ஸமூத அல்லதீன ஜாபுஸ் ஸஹர பில் வாத் வ ஃபிர்அவுன தில் அவ்தாத். இதோ ஆது சமூகம் என்ற வரலாற்றுக்கு முந்திய காலத்துடைய அந்த வரலாற்றை சொல்லும்போது அந்த பாரம்பரியத்தில் தான் ஃபிரௌனுடைய அரசுகளும் சொல்லப்படுகிறது. அப்படியானால் வரலாற்றுக்கு முந்திய காலத்திலிருந்தே எகிப்தை ஆண்டது ஃபிரௌன் குடும்பம் தான். அடுத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலத்தில் தான் ஃபிரௌனுடைய அந்த ஆட்சிகள் முழுமையாக கடைசி ஃபிரௌனுடைய ஆட்சி ஒழிக்கப்படுகிறது. செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அந்த ஆட்சி நிறைவு பெறுகிறது. இப்பொழுது இதற்கிடையில் ஒரு ஆட்சி வந்திருக்கிறது என்று இதோ தெரிகிறது. குர்ஆனில் இதை எப்படி ஒன்றி பார்ப்பது? இங்குதான் ஒரு மிகப்பெரிய உண்மை புலப்படுகிறது. நாம் வரலாற்றை காண்கின்றோம், குர்ஆனை ஓதுகின்றோம். அதில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நாம் தெள்ளத் தெளிவாக படிக்கின்றோம். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்தின் அமைச்சராக இருந்தார் என்று வரலாறு சொல்கிறதே, அது எந்த அரசு? ஃபிரௌன் இருந்த அரசு தானே அங்கு இருந்தது. அப்படியானால் ஃபிரௌனின் மந்திரி சபையில் அரசராக இருந்தாரா? இல்லை. பிறகு எங்கே இருந்தார்? ஏதோ நாம் குறிப்பிட்டோமே 152 ஆண்டுகள் ஒரு குழு ஆண்டது என்று. அந்த குழு பனு இஸ்ரவேலர்களின் குழு. ஃபிரௌனுடைய ஆட்சியை புரட்சி செய்து பிடித்து சில ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அந்த அரசருடைய மந்திரி சபையில் தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மந்திரியாக இருந்திருக்கின்றார். இந்த செய்தி குர்ஆன் சொல்லியதன் மூலமாக, குர்ஆனுடைய வரலாற்றின் மூலமாக புலப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், அதைத்தான் குர்ஆன் துல்லியம் என்று சொல்லுவோம். எப்படி இது கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னால், ஃபிரௌனை பற்றிய, ஃபிரௌனுடைய குடும்பத்தை பற்றிய, ஃபிரௌனுடைய மனைவியை பற்றிய விஷயங்களை குர்ஆன் சொல்லும்போது இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனின் மனைவி சொன்னால் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அதுவே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை கதவிற்கு பின்னால் என்று அங்கே நடந்த சில விஷயங்களை பற்றி சொல்லும்போது அங்கே இம்ராத்துல் அசீஸ்
அந்த மந்திரியுடைய அல்லது அரசருடைய மனைவி என்று குறிப்பிடுகிறது. இங்கே ஃபிரௌனுடைய மனைவி என்று சொன்ன அந்த குர்ஆன் அதே இடத்தில் இன்னொரு அரச குடும்பத்தை பற்றி பேசும்போது அங்கே ஃபிரௌனுடைய குடும்பத்தை பற்றி சொல்லாமல் ஒரு அரசரை சொல்லி அவருடைய மனைவி என்று அங்கே இதை துல்லியப்படுத்துகிறது. சாதாரண ஒரு சின்ன விஷயம்தான், வார்த்தைகளின் ஓட்டத்தில் வரக்கூடிய விஷயம். ஆனால் இது மிக ஆழமான ஒரு வரலாற்றை அப்படியே தூக்கி மேலே வைக்கின்றது. ஒரு கல்வெட்டு சொல்லக்கூடியதை, அதுவும் 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியை, இதோ அந்த பழைய வேதம் 1400 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு வேதம் இங்கே வந்து அதை துல்லியப்படுத்துகிறது. இன்றைய அப்டேட்டில் அதனுடைய செய்தி என்ன என்பதை அப்படியே அதை உறுதிப்படுத்துகிறது என்று சொன்னால் எவ்வளவு ஆச்சரியம்! இதுதான் இங்கே குர்ஆனுடைய துல்லியம் என்று நாம் சொல்லுவோம். வரலாற்றின் பிற்காலத்தில் வரக்கூடிய ஆசிரியர்கள் ஒருவேளை அந்த குர்ஆன் இப்படியெல்லாம் துல்லியப்படுத்தாமல் அரைகுறையாக விட்டு சென்று விட்டால் என்ன சொல்லியிருப்பார்கள்? இதோ யூசுஃபுடைய ஆட்சி என்பது ஃபிரௌனுடைய ஆட்சி அல்ல, அது வேறு ஏதோ ஒரு ஆட்சியாக இருந்திருக்கிறது. ஆனால் குர்ஆன் இப்படி பொதுவாக சொல்லிவிட்டு செல்கிறது என்று குறை சொல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதம் இது. அவன் முக்காலத்தையும் அறிந்தவன், எல்லாவற்றையும் நன்கு தெரிந்தவன். எனவே அவன் துல்லியப்படுத்துகின்றான். எத்தனை வரலாற்றாசிரியர்கள் எத்தனை காலங்களுக்கு பின்னால் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டாலும் இந்த குர்ஆனிலே உண்மையை முன்வைக்கும் என்பது இதில் புலப்படுகிறது. அதுதான் சின்னமாக இந்த குர்ஆன் சொல்லுகிறது. அதனால்தான் சொல்லுகின்றோம், குர்ஆன் மிக துல்லியமானது. அதைவிட தெளிவான துல்லியமான வேறொன்றும் உலகில் இல்லை. இதுதான் ஆதாரங்களின் மிக மூலாதாரமாக குர்ஆன் திகழ்கிறது என்ற செய்தியை உங்களுக்கு இங்கே நான் சொல்லுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.